மேம், தமிழக சுகாதாரத்துறை வந்து 8 முதல் 14 வயது வரை இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து இந்த ஹெச்பிவி என்ற வேக்சின் வந்து போட சொல்லி கம்பல்ஷன் கொடுத்துருக்காங்க. இலவசமாகவும் விரைவில் அந்த திட்டத்தை முதலமைச்சர் துவக்கி வைக்க போகிறது. ஸோ முதல்ல இந்த ஹெச்பிவி வேக்சின்னா ஃபர்ஸ்ட் என்ன? ஹெச்பிவி வேக்சின் ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் வேக்சின். இது வந்து ஒரு வைரஸ்க்கு அகெயின்ஸ்ட்டு ஒரு வேக்சின், கோவிட் வேக்சின் மாதிரி இது ஒரு வேக்சின். இப்போ இந்த வேக்சின் வந்து இப்போது 8 to 14 இயர்ஸ் இது பண்ணுறாங்க, பெண் குழந்தைங்களுக்கெலாம் போட போகிறாங்கன்றது சொல்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா இது வந்து கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அப்படின்ற ஒரு கேன்சரை வந்து முழுவதுமாக ப்ரிவெண்ட் பண்ணி ஒழிக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு பெரிய ஸ்டெப் எடுக்கிறோம். ஸோ November 17th வந்து வேர்ல்டு சர்விக்கல் கேன்சர் எலிமினேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு அஃபீஷியலாக வேர்ல்டு ஹெல்த் அசம்பிளி வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வருஷத்தில் இந்த 2025 நம்ம வந்து வருஷம் இது பண்ண போகிறோம். ஸோ 2030க்கு நம்ம WHO வந்து we have set a target 90, 70, 90 சொல்லிட்டு. ஸோ இந்த 90, 70, 90 என்னன்னு பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் தி கேர்ள்ஸ், பெண் குழந்தைகள் வந்து பிஃபோர் 15 இயர்ஸ் வேக்சினேட் பண்ணியிருக்கணும், ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் வேக்சினால் வேக்சினேட் பண்ணியிருக்கணும். அண்ட் 70% ஆஃப் த ஃபீமேல்ஸ், பெண்கள் வந்து 35 வயசுலேயும் 45 வயசுலேயும் ஹை பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்டு, இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பேப்ஸ்மியர், ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் டிஎன்ஏ டெஸ்ட்டுன்னு இருக்குது. அந்த மாதிரி 2 டெஸ்ட்டில் ஏதாச்சும் பண்ணியிருக்கணும். அடுத்தது 90% ஆஃப் தி விமன் யாரெல்லாம் இந்த சர்விக்கல் கேன்சர் கண்டுபிடிச்சிருக்காங்களோ இல்லை கேன்சர் வரத்துக்கு முன்னாடி ஸ்டேஜில் கண்டுபிடிச்சிருக்காங்களோ அவங்களுக்குலாம் ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் கிடைக்கணும். இது 3 டார்கெட்டை நோக்கி நம்ம வந்து எடுக்கிற பெரிய ஸ்டெப் இது. ஸோ இந்த ஸ்டெப்பில் வந்து நம்ம கவர்மெண்ட், ப்ரைவேட் எல்லாம் கொலாபரேட் பண்ணி எடுக்கிறதுல மாபெரும் ஒரு இனிஷியேட்டிவாக இதை நான் பார்க்குறேன். இப்போ இந்த ஹெச்பிவி வேக்சின் இதுக்கு முன்னாடி வந்ததா இல்லை இப்போ நம்ம லான்ச் பண்ணதை எப்படி? இல்லை, இது வந்து ஒரு 18-20 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இருக்குது. நிறைய ஒரு ட்ரையல் ஃபேஸு, ரிசர்ச் ஃபேஸ் எல்லாம் போயிட்டு ஒரு இம்ப்ளிமெண்டேஷனுக்கு நிறைய ஸ்டடீஸ் போயிட்டு இப்போ 2012 நல்லா ஆக்டிவாகவே இருக்குது. இப்போது ஆஸ்திரேலியா, ஸ்வீடன்லலாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த 2030 டார்கெட்டை நோக்கி போயிட்டுருக்காங்க. எல்லா குழந்தைங்களுக்கும் போட்டுட்டு எலிமினேஷன் கிட்ட போயிட்டுருக்காங்க. ஸோ நம்ம இந்தியாவில் இப்போ தான் வந்து பீடியாட்ரிக் ஷெட்யூலில் கொண்டு வர்றது, பெண்களுக்கு போடுறது பற்றிலாம் நம்ம இது பண்ணிகிட்ருக்கோம். ப்ரைவேட்லலாம் நிறைய நாளாக போட்டுட்ருக்கோம். எத்தனை பேர் பெண்கள் அதிகமாக பாதிக்கிறாங்க? அவங்களுக்கு குறிப்பாக எந்த பகுதியில் இந்த பாதிப்பு ஏற்படும்? இந்த ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் பார்த்திங்கன்னா கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அப்படின்ற கேன்சர் வந்து பெண்களை தாக்குற இந்தியாவில் 2வது கேன்சர். முதல் கேன்சர் வந்து பிரெஸ்ட் கேன்சர், செகண்ட் வந்து இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் சொல்கிறோம். இது வந்து ஆல்மோஸ்ட் 99% வந்து இந்த ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ்னால தான் வருது. அது என்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 நிமிஷத்துக்கு நம்ம வந்து ஒரு பெண்ணை வந்து இழக்கிறோம் இந்தியாவில். ஆல்மோஸ்ட் உலகத்தில் 1/5 ஆஃப் த சர்விக்கல் கேன்சர் பேஷண்ட் வந்து இந்தியாவில் இருக்கிறாங்க. இவ்வளோ ஒரு ப்ரிவென்ஷன் வேக்சின் இருக்குது, ஸ்க்ரீனிங் டெஸ்ட் இருக்குது. பட் அதையும் தாண்டி நம்ம இவ்வளோ பெண்களை இழக்கிறோன்றனா அந்த ஃபேமிலி, அந்த இதெல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ குழந்தைகள் அனாதைகள் ஆகுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இதோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்திங்கன்னா மிகவும் இதானது. இப்போ இது வந்து இந்த கர்ப்பப்பை கேன்சர் நீங்கள் சொல்கிறீங்களா, அது வரதுக்கான அறிகுறிகள் ஃபர்ஸ்ட் என்ன? ஸோ இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் ஏற்படுத்துகிற ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் இன்ஃபெக்ஷன் பார்த்திங்கன்னா செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட், ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட் அந்த மாதிரி வருது. அதுக்கப்புறம் இது வரது வந்து இன்ஃபெக்ஷன்லேருந்து கேன்சராக மாறுறதுக்கு 15 to 20 இயர்ஸ் ஆகும். ஸோ இந்த 15 to 20 இயர்ஸில் நம்ம ஸ்க்ரீனிங் பண்ணி கண்டுபிடிக்கிறது தான் இந்த பேப்ஸ்மியர், ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம். இதில் வந்து சில பேருக்கு தான் அறிகுறி இருக்கும், எல்லாருக்கும் அறிகுறி இருக்கணும்னு கிடையாது. அறிகுறின்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா முக்கியமானது வெள்ளைப்படுதல். நார்மலாக ஒரு பெண்ணுக்கு வந்து பீரியட்ஸ்க்கு முன்னாடி, பீரியட்ஸ்க்கு அப்புறம், பீரியட்ஸ்க்கு நடுவில் வெள்ளைப்படும். பட் த்ரூ அவுட் பீரியட்ஸ்க்கு அப்போ வெள்ளைப்பட்டுட்டே இருக்குது, கூட இச்சிங் இருக்குது, ஸ்மெல் வருது, அந்த மாதிரி ஏதாச்சும் அடிஷ்னல் சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க உடனே டாக்டரை போய் செக் பண்ணிக்கணும். அடுத்தது அடிக்கடி பெல்விக் பெயின், அடிவயிறு வலி, முதுகு வலி இருந்துகிட்டே இருக்குது, யூரினரி இன்ஃபெக்ஷன் அடிக்கடி வருது, உடலுறவுக்கு அப்புறம் ப்ளீடிங் இருக்குது, போஸ்ட் காய்டல் ப்ளீடிங் சொல்லுவோம். இந்த மாதிரி அறிகுறி இருக்கிறவங்க முக்கியமாக செக் பண்ணிக்கணும்.
ஸோ இந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா இந்த அறிகுறி இருக்கிறவங்க கண்டிப்பாக பண்ணிக்கணும். பட் ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட்ன்றது நார்மலாக இருக்கிறவங்களும் செக்அப் பண்ணிக்க வேண்டிய விஷயமாகும். ஏன்னா இது சில பேருக்கு சிம்டம்ஸ் எந்த அறிகுறியும் இல்லாமையும் அது கேன்சராக மாற சான்சஸ் இருக்குது. இந்த ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் இன்ஃபெக்ஷன் இருக்கவங்க எல்லாருக்கும் கேன்சராக மாற போகிறதில்ல. ஆல்மோஸ்ட் அதில் 5 to 10% தான் அந்த கேன்சருக்குரிய சேஞ்சஸ் இருக்கும். பர்சிஸ்டன்ட் இன்ஃபெக்ஷன் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா அது கேன்சராக மாறுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இப்போ 8 to 14 வரைக்கும் ஏஜ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போது 14 வயது வரை அந்த வேக்சின் போட்டோம் அப்படின்னா கேன்சரே வராதா? அதாவது பார்த்திங்கன்னா இது 8 to 14 ஏன் அந்த ஏஜ் இது பண்ணுறோன்னா அப்போ தான் இம்யூனிட்டி நல்லா டெவலப் ஆகும். அந்த வேக்சினோட ப்ரொடெக்ஷனும் லைஃப் லாங் நம்மளுக்கு இருக்க போகுது. ஸோ இது எக்ஸ்போஷருக்கு முன்னாடி கொடுக்குறோம், ப்ளஸ் வேக்சின் அந்த ஏஜில் கொடுத்தா இம்யூனிட்டி நல்லா பூஸ்ட் ஆகுதுன்னு கொடுக்குறோம். லைஃப் லாங் அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வைரஸ்னால் ஏற்படுற சர்விக்கல் கேன்சருக்கு ப்ரொடெக்ஷன் இருக்கும். இந்த ஸ்ட்ரெயின்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் வேக்சின் வந்து 4 ஸ்ட்ரெயினுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு வேக்சின் இருக்குது, 9 ஸ்ட்ரெயினுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு வேக்சின் இருக்குது. ஸோ இதனால் ஏற்படுற கேன்சர்லேருந்து அவங்க கண்டிப்பாக இது பண்ணலாம். பட் வேறு மற்ற காரணங்களால் ஏதாச்சும் ஏற்படுற கேன்சரை அவங்க ப்ரிவென்ட் பண்ணணும்னா அவங்க ஸ்க்ரீனிங் ப்ரோட்டோக்காலில் இருந்துட்டு தான் இருப்பாங்க. இப்போ கவர்மெண்ட் ஃப்ரீயாக இந்த வேக்சின் வந்து இப்போது எல்லா மருத்துவமனைகளையும் கொடுக்கறதுக்கு முதலமைச்சர் இந்த திட்டத்தை துவக்கி வைக்க போகிறாங்க. பெண்களுக்கு இந்த நேரத்தில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பெண்கள் வந்து அவங்களோட பெண் குழந்தைகளுக்கு இந்த வேக்சினை கண்டிப்பாக போயிட்டு போட்டுக்கணும். அவங்க வந்து ஸ்க்ரீனிங் பண்ணிக்கணும். அதாவது கெட் யுவர் செல்ஃப் ஸ்க்ரீன் தி மதர் வேக்சின் தி சைல்டுன்னு சொல்லுவோம். இந்த வேக்சின் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் 8 to 14 இயர்ஸ் போட போகிறாங்க. பட் இந்த வேக்சின் 15 to 45 இயர்ஸும் போடலாம். இந்த 8 to 14 இயர்ஸ் பார்த்திங்கன்னா இந்தியன் கைட்லைன்ஸ் படி 2 டோஸு இப்போ போடணும். இப்போலேருந்து 6 மாதம் 0-6ன்னு சொல்லுவோம். இந்தியன் கைட்லைன்ஸ் படி ஒரு 2 டோசஸ் போடுவோம். 15லேருந்து 45 இயர்ஸ் இருக்கவங்க கல்யாணம் ஆனவங்களும் சரி ஆகாதவங்களும் சரி இது வந்து எப்படின்னா 0 to 6 இப்போ 2 மாதம் கழித்து 6 மாதம் கழிச்சு டில் 45 இயர்ஸ் வரைக்கும் போடலான்னு சொல்லிட்டு நாங்கள் கைட்லைன்ஸ் படி போட்டிருக்கோம். ஸோ 9 to 15 இயர்ஸ் இது டோட்டலாக கவர் 2 டோசஸ். ஆஃப்டர் 15 இயர்ஸ் இட் இஸ் 3 டோசஸ். இதுக்கு முன்னாடி வராதாங்க அந்த 7 வயசு இது அதாவது வேக்சின் வந்து இப்போ நம்ம சின்ன குழந்தைங்கள்லேருந்து பாக்கி வேக்சின்ஸ்லாம் போடுறோம். அதோட இம்யூனிட்டி லைஃப் லாங் அவங்களுக்கு இருக்க போகுது. ஸோ இந்த வேக்சின் 9 to 14 இயர்ஸ் எக்ஸ்போஷருக்கு முன்னாடி போடுறது வந்து அவங்களுக்கு ஜாஸ்தி ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். 9 to 14 இயர்ஸ் போடுறப்ப அந்த ப்ரொடெக்ஷன் வந்து லைஃப் லாங் இருக்க போகுது. அண்டு அதுக்கு முன்னாடி அந்த கேன்சர் அப்படி அந்த இன்ஃபெக்ஷனால் வரப்போகிறது கிடையாது. நார்மலாக நம்ம வேக்சினேட் பண்ணுறோம் இல்லைங்களா? பார்ன்லேருந்து 15 2 இயர்ஸ் அதுக்கப்புறம் 5 இயர்ஸ் நம்ம வேக்சினேட் பண்ணுறோம். அந்த வேக்சினேஷனில் இந்த வேக்சினேஷனோட அடாப்ட் வராதா? அந்த வேக்சின் அதாவது அந்தந்த வயசுக்குரிய இன்ஃபெக்ஷனுக்கு தேவையான வேக்சின் போடுறோம். ஸோ அந்த படி பார்த்தா ஒரு பெண் குழந்தைகள் எக்ஸ்போஷர் இது வந்து செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் மோஸ்ட்லி. ஸோ அது எக்ஸ்போஷருக்கு முன்னாடி போடுறது ப்ளஸ் ஏஜில் எப்போ இம்யூனிட்டி ஜாஸ்தியாக இருக்குது இது ரெண்டையும் பார்த்து போடுறப்ப அந்த 9 to 14 இயர்ஸ் தான் அந்த ஏஜ் ஹைலி இது பண்ணுறது. ஸோ அந்த ஏஜில் போட்டால் அவங்களுக்கு ப்ரொடெக்ஷனும் கூட இருக்கும். அது அந்த வேக்சின் மற்ற டிடி வேக்சின் மற்ற வேக்சின் பூஸ்டர் டோஸ் போடுறப்ப இதையும் சேர்த்து போடுறதும் போட்டுக்கலாம். இதனால எந்த பாதிப்பும் வராது. இந்த ஏற்கனவே வேக்சின் அவங்க போட்டுட்டு எப்படியும் இப்போ பார்ன் பேபிக்கு போடுவோம் 1 இயர் போடுவோம் 2 இயர் போடுவோம் அதுக்கப்புறம் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் போடுவாங்க. ஸோ இந்த வேக்சின் போடுறதால ஏதாவது பாதிப்பு இருக்கு? இல்லை கண்டிப்பாக இது அது மற்ற வேக்சினோட இது எதுவும் வந்து இது ஆக போகிறது கிடையாது. மற்ற வேக்சின் கூட சேர்த்தும் போடலாம். எதுவும் கிராஸ் இது இம்யூனிட்டி அந்த மாதிரி எதுவும் இது டெவலப் ஆக போகிறது கிடையாது. 15 வரைக்கும் சொல்லியிருக்காங்க மேம். அதுக்கப்புறம் இப்போ இருக்க 20 25 30 45 50 அவங்களுக்கும் இந்த மாதிரி கேன்சர் இது போட்டுக்கலாமா? 15 இயர்ஸ்லேருந்து 45 இயர்ஸ் பிஃபோர் மேரேஜ் அதாவது பிஃபோர் மேரேஜ் இன் த சென்ஸ் எக்ஸ்போஷருக்கு முன்னாடி செக்ஷுவல் கான்டாக்ட் முன்னாடி போடுறது அட்வைசபிள். அது செக்ஷுவல் கான்டாக்ட் ஆகிட்டா கல்யாணம் ஆனப்புறமும் ஏன் போட்டுக்கலான்னா ஒரு ஸ்ட்ரெயினால் அவங்க இன்ஃபெக்ஷன் ஆனால் கூட மற்ற ஸ்ட்ரெயினால் இன்ஃபெக்ஷன் ஆகி கேன்சர் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த வேக்சின் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்து டில் 45 இயர்ஸ் போடலாம். அவங்களுக்கு கண்டிப்பாக இதனால் ப்ரொடெக்ஷன் இருக்கும். பட் எல்லாருமே வந்து கூட ஸ்க்ரீனிங்கும் சேர்த்து பண்ணிக்கணும். இந்த மற்ற ஸ்க்ரீனிங் டெஸ்ட் பேப்ஸ்மியர் HPV DNA டெஸ்ட்லாம் பண்ணிக்கணும். கர்ப்பப்பை கேன்சர் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் பண்ணிக்கணும். ஒரு பெண்ணுக்கு எந்த ஒரு பழக்கம் கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு பெண்ணுக்கும் வந்து இன்னைக்கு வந்து புற்றுநோய் சாதாரணமாக வரும். என்ன காரணம்? அது இந்தியாவில் பெண்களை தாக்குற புற்றுநோயில் முதல்
முதலாவதாக இருக்கிறது பிரஸ்ட் கேன்சர், மார்பக புற்றுநோய். ரெண்டாவது இருக்கிறது கர்ப்பப்பை கேன்சர். இதுதான் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 60-70% பெண்களுக்கு தாக்குற கேன்சர் பார்த்தீங்கன்னா. இந்த சர்விக்கல் கேன்சருக்கு வந்து இவ்வளோ நம்மளுக்கு ப்ரிவென்ஷன் வேக்சின் இருக்குது, டெஸ்ட் இருக்குது. ஸோ தி ப்ரிவென்டபிள் கேன்சர்னு சொல்கிறோம். ஸோ ஒரு பெரிய பகுதி பெண்களை வந்து நம்ம காப்பாற்றலாம். பட் பிரஸ்ட் கேன்சருக்கு வந்து இதுதான் காரணம்னு கிடையாது, பட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி பார்த்தா அவங்களுக்கு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குது, சீக்கிரமாக ஏஜ் அட்டன் பண்ணுறது, லேட்டாக மெனோபாஸ் ஆகுறது, பிரெஸ்ட் ஃபீட் பண்ணாமல் இருக்கிறது, ஒரு இந்த மாதிரி நிறையா சில ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னால வருது. இப்போ இருக்கிற மெயினாக பார்த்தீங்கன்னா செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல் வந்து ஒரு பெரிய ரிஸ்க் ஃபேக்டராக மாறப்போகுது. ப்ளஸ் ஸ்மோக்கிங், ஆல்கஹால் வெஸ்டர்ன் வேர்ல்டில் மாதிரி இப்போ நாங்கள் நிறைய பாப்புலேஷனில் பார்க்குறோம். ப்ளஸ் ஓரல் டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ், தஞ்சாவூர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ், ஓரல் கேன்சர் அதோட இது ஜாஸ்தியாக வருது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ரிஸ்க் ஃபேக்டராக பார்க்குறோம். மெயினாக செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல், ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டின்னு சொல்கிறோம். நிறைய நேரம் உட்காந்துட்டே பண்ணி புரிகிறது நிறைய பேருக்கு இப்போ இதாகிடுச்சு. ஸோ முன்ன மாதிரி வேலை செய்கிறது இதை கம்மியாயிடுச்சு. ஸோ செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல் வந்து ஒரு பெரிய இதாக பார்க்குறோம். ஸோ ஒவ்வொரு ஹியூமன் பீயிங், ஒரு பெண்ணோ ஆணோ வந்து டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதாவது வீக்லி ஒரு 6 days கண்டிப்பாக பண்ணணும். 150 minutes ஆச்சும் அவங்க ஆக்டிவாக வந்து ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் அவங்க அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்புறம் ஃபுட் ஹேபிட்ஸ், இன்னொன்று பார்த்திங்கன்னா ஃபுட் ஹேபிட்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய ப்ராசஸ்டு, பாஸ்டரைஸ்டு, அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை வந்து அவங்க மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிவிட்டு, எவ்வளோ தூரம் வெளியே சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்டில் சமைச்சு சாப்பிட்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஸ்கூல்லேருந்து ஒரு பெண் பிறந்து வளர்ந்து ஸ்கூலில் போகிறப்ப அந்த ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டிலேருந்து வெளியே வந்து ஓடி ஆடி விளையாடணும், கேட்கெட்ஸ்க்கு அடிக்ஷன் ஆகக்கூடாது. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம்.